சைபர் ஜெயா பல்கலைக்கழகம் மாணவி கொலையில் கைதான 4 சந்தேக நபர்களில் 3 தடுப்பு காவல் நீட்டிக்கப்படுகிறது. அதற்கான நீதிமன்ற ஆணையை பெறுவதற்காக அம்மூவரும் இன்று காலை சிப்பாங் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் கான் அதனை உறுதிப்படுத்தினார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவியான மனிஷா ஜூன் 26ஆம் தேதி மாணவர் குடியிருப்பில் இறந்து கிடந்த அடுத்த 48 மணி நேரங்களில் இந்த 4 கைதாகியிருந்தனர். மனிஷாவுடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த பெண்களில் ஒருவரது காதலனே இக்கொலையின் முதன்மை சந்தேக நபர் ஆவார். காதலியுடன் ஏற்கனவே பல இரவுகளை அவன் அங்கு கழித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் சம்பவத்திற்கு முன் காதலி ஊர் திரும்பிய போது அவன் அங்கு மீண்டும் தங்கியுள்ளான். காதலி கொடுத்து சென்றுவிட்ட சாவி மற்றும் அக்சஸ் அட்டையை அவன் பயன்படுத்தியுள்ளான். அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தீய நோக்கங்களை கொண்டிருந்த சந்தேக நபர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மனிஷாவை கூர்மையற்ற ஒரு பொருளால் தாக்கி கொன்றுவிட்டு கொள்ளையடித்து தப்பியோடியது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹோர் பத்துப்பாஹாட்டில் இன்று அதிகாலை சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 2 மரணமடைந்தனர், 16 பேர் காயமுற்றனர். பிளஸ் நெடுஞ்சாலையின் 80.7வது கிலோமீட்டரில் அப்பேருந்து வாகனங்களை இழுத்துச் செல்லும் வோல்வோ ரக லாரி, எண்ணெய் டாங்கி லாரி ஆகியவற்றுடன் மோதியது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை இடிபாடுகளில் நசுங்கி மாண்ட 43 மற்றும் 44 வயதிலான 2 ஆடவர்களின் சடலங்களை மீட்டது. பேருந்தில் 2 பெண்கள் உட்பட 46 பயணிகள் இருந்தனர். அதில் காயமடைந்தவர்கள் முறையே 14 ஆண் பயணிகள், 1 பெண் மற்றும் பேருந்து ஓட்டுநர் ஆவர். எஞ்சிய 27 பயணிகள் காயமின்றி தப்பினர். இழுவை லாரி மற்றும் எண்ணெய் லாரிகளின் ஓட்டுநர்களுக்கும் காயமில்லை. விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 250 கிலோகிராம் எடையிலான ஒரு ஏரியல் வெடிகுண்டு பஹாங் குவாந்தானில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புக்கிட் கோவில் வீடமைப்பு திட்ட கட்டுமான தளத்தில் புதையுண்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கட்டுமான பணியாளர் ஒருவரால் அது கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு ஒழிப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்கு சேதாரம் வராத வண்ணம் லோ ஆர்டர், அதாவது குறைந்த தாக்க முறையில் அவ்வெடிகுண்டு அழிக்கப்பட்டது. ஏரியல் வெடிகுண்டுகள் வான் தாக்குதல்களின் போது குறிப்பிட்ட பகுதியில் வெடித்து சிதறி பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்தும் ஒரு பயங்கரமான ஆயுதமாகும். இந்நிலையில் சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் அவற்றை தொட வேண்டாம் என்றும் மாறாக உடனடியாக போலீசை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சிப்ராங் ஜெயா, பினாங்ல. கோலாலம்பூர் தாமான் டேசாவில் சாலை தகராற்றில் ஓர் ஆடவரிடம் போலி கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைதாகியுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு நிகழ்ந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 28 வயது காரோட்டி கொடுத்த புகாரின் பேரில் அக்கைது மேற்கொள்ளப்பட்டது. இரவு 11 மணி சம்பவத்தில் புகார்தாரரின் ஹோண்டா சிட்டி கார் இன்னொரு காரால் மோதப்பட்டது. இதனால் 2 காரோட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென டொயோட்டா யாரிஸ் கார் ஓட்டுநர் கருப்பு நிற கைத்துப்பாக்கியை நீட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து முறையே 19, 27 வயது ஆடவர்கள் விசாரணைக்கு கைதாகி 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவ்விருவரில் ஒருவருக்கு சொந்தமான அந்த போலி கைத்துப்பாக்கி டிக்டாக்கில் வாங்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. போலீஸ் சுடும் ஆயுதங்கள் விற்பனையை முறியடிக்க போலீஸ் ஆங்காங்கே அதிரடி சோதனைகளை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது.
நாடு கடந்து வாழ்ந்து வரும் வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹசீனா நாடு திரும்பிய பிறகோ அல்லது நீதிமன்றத்திடம் சரணடைந்த பிறகோ அத்தண்டனை அமலுக்கு வரும். பிரதமர் பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்ட பிறகு வன்முறை தொடர்பில் அவர் மீது தொடரப்பட்ட பல வழக்குகள் குறித்து ஹசீனா பேட்டிகள் கொடுத்து வந்தார். அதில் சாட்சிகளை மிரட்டும் வகையில் பேசியதாக கூறி 77 வயது ஹசீனா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அவரின் பேச்சு புகார்தாரர்கள் மற்றும் சாட்சிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்த நிலையில் அவருக்கு இந்த 6 மாத சிறை தண்டனை கிடைத்துள்ளது. ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலையில் பெரும் மாணவர் போராட்டம் வெடித்து அது பெரும் வன்முறையாக மாறியதில் வேறு வழியின்றி ஆகஸ்டில் பதவி விலகிவிட்டு நாட்டை விட்டே தப்பியோடினார். இந்தியாவில் ரகசிய இடத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படும் அவர் நாடு திரும்பி வழக்குகளை எதிர்கொள்ளுமாறு பலமுறை உத்தரவிடப்பட்டும் டாக்கா செல்ல மறுத்து வருகிறார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங் வரல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for Mega Shopping Expo. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. தொழில்நுட்ப உலகின் ஜாம்பவான் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் 9000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. ஜூன் வரையிலான நிலவரப்படி 2,28,000 முழு நேர ஊழியர்களை கொண்ட அந்நிறுவனம் அதிலிருந்து 4 விழுக்காட்டினரை குறைக்க முடிவு செய்துள்ளதே அதற்கு காரணம். மே மாதம் 6,000 பேர் வரை பணி நீக்கம் செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்புதிய பணி நீக்கம் அதன் விற்பனை பிரிவு மற்றும் எக்ஸ்பாக்ஸ் வீடியோ கேம் வணிகம் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல குழுக்களை உட்படுத்தியுள்ளது. உலக சந்தையின் மாறுதலுக்கு ஏற்ப தங்களை புதுப்பித்துக் கொண்டு நீடித்து நிலைத்திருக்க இந்த நடவடிக்கை அவசியமாவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அந்த நிறுவனம் கூறியது. அமெரிக்க கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் இணைந்து 1975ஆம் ஆண்டு தொடங்கிய பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட். 50 ஆண்டுகளாக மென்பொருள், மின்னணு பொருட்கள், கணினிகள் தொடர்பான சேவைகளை உருவாக்கி அது விற்பனை செய்து வருகிறது. ஏராளமான போட்டியாளர்கள் வந்துவிட்டதாலும் உலகமே டிஜிட்டல் மயமாகி வருவதாலும் சவால்களை எதிர்கொள்ள அவ்வப்போது இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மைக்ரோசாஃப்ட் தன்னை சரி செய்து வருகிறது.